இளைஞர்கள் மிக மிக திறமையானவர்கள். ஒரு இளைய தலைமுறை பதவிக்கு வருதுன்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா உலகம் முழுக்கமே யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எடுத்த உடனே இவங்களால கட்டுப்படுத்த முடியும்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? எங்கேயோ நடக்கிற யுத்தத்துக்கு யாரோ ஒருவத்தை விலையேற்றுறதுக்கு இனி யங்ஸ்டர்ஸுக்கான காலம். 1966 67 இப்போ தாத்தாவா இருக்கிற அரசியல்வாதிகளாம் அப்போ 2K கிட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இளைஞர்களை வாழ்த்துங்கள், முதியவர்களே சற்று வெளிவிட்டு விடுங்கள், தவறே கிடையாது, சாதித்து காட்டுவார்கள் நம்புகிறேன். நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு அரசியல் தலைவர் வயசான காலத்தில் ஒரு கையில் குச்சி எடுத்துகிட்டு போனோன்னு இவங்க என்ன சொல்லிட்டானுங்க, கருங்காலி கட்டை அப்படின்னாங்க. நமது பணத்தின் மதிப்பு கடகடன்னு சரிஞ்சிருக்கு 12% என்னமோ. இவங்கெல்லாம் வசியம் பண்ணியிருந்தால் அந்த பணத்தோட மதிப்பை ஏற்றிருக்கணும்ல. இன்னொரு விஷயம், இப்போ ஆட்சி மாற்றமும் வந்திருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்? ஆமாம், நான் இளைஞர்கள் வரதை வரவேற்கிறேன். எனக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன், ஜென்ஜிக்கள் திறமையானவர்கள் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்லாம் அவ்வளோ சிரமத்தெல்லாம் நாங்கள் சந்திக்கலையா? நாங்கள் இருந்த போதெல்லாம் நான் இளைஞனாக இருந்தேன், உலக யுத்தம் வரல, அப்போ மருத்துவ பீரியடுன்னு ஊரை போட்டல, எங்களுக்கு எந்த பிஸ்னஸ் தொட்டாலும் அப்போ சக்ஸஸ் தான் ஓடிட்டு இருந்தது. போய் சொல்லாமல் சொல்கிறேம்மா, 2010 நாங்கள் இவ்வளோலாம் சிரமப்படல. இன்றைய இளைஞர்கள் மிக மிக திறமையானவர்கள். ஒரு இளைய தலைமுறை பதவிக்கு வருதுன்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உலகம் முழுக்கமே யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறத்தான் செய்யும். எடுத்த உடனே இவங்களால கட்டுப்படுத்த முடியும்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? எங்கேயோ நடக்கிற யுத்தத்துக்கு யாரோ ஒருவத்தை விலையேற்றுறதுக்கு இவங்க முயற்சி செய்வார்கள். வளரட்டும். 6 மாதம் 1 வருஷம் அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த மட்டும் இனி யங்ஸ்டர்ஸுக்கான காலம். 1966 67 இப்போ தாத்தாவாக இருக்கிற அரசியல்வாதிகளாம் அப்போ 2K கிட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? நானுமே ஒரு காலத்தில் ஜென்ஜியாக தான் இருந்திருப்பேன். எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கவே தான் நான் வாழ்க்கையில் வந்தேன். இந்த இளைஞர்கள் வரட்டும். எடுத்த உடனே ரிசல்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சொன்னதை போலத்தான் உலகம் ஒரு கடினமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கு. இவங்க மட்டும் என்ன அற்புதத்தை செய்ய முடியாது. இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்புறமா வருங்காலத்தில் ஒரு 2-3 விஷயங்கள் நிறைகுறை இருக்கும், சரியாவாங்க. எனவே இளைஞர்களை வாழ்த்துங்கள், முதியவர்களே சற்று வெளிவிட்டு விடுங்கள், தவறே கிடையாது, சாதித்து காட்டுவார்கள் நம்புகிறேன். நீங்க முதியவர்கள்னு எல்லாரும் தப்பா எடுத்துக்க போறாங்க சார். வயசுல பெரியவங்க, வீட்டுல அம்மா அப்பா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்படி சொல்லலம்மா. நான் பொதுவாகவே சொல்றேன். இனி உலகம் அதாவது உலகம் மாற்றத்துக்காக. உலகம் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்கம்மா, சைக்கிள் வாங்க. எப்போ குரு கடகத்துக்கு வருதோ, சனீஸ்வரர் மீனத்தில் இருக்காரோ, அடுத்த தலைமுறை வந்துடும். இது 1906 நடந்தது, 66 நடக்குது, இப்போ 2026 நடக்குது. இவங்களும் என்னன்னா 2086 இதுவும் மாறும். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. அதனால இளைஞர்கள் வருவதைத்தான் நான் வரவேற்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறதை குறைச்சிட்டேன். சரி, 4 சின்ன பசங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறேன். அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இப்போ அந்த வசியமை அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? அதெல்லாம் நிஜமாவே இப்படி சொல்கிறேம்மா. நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு அரசியல் தலைவர் வயசான காலத்தில் ஒரு கையில் குச்சி எடுத்துகிட்டு போனோன்னு இவங்க என்ன சொல்லிட்டானுங்க, கருங்காலி கட்டை அப்படின்னாங்க. எங்கே பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்லாம் கூட சொன்னாங்க, மாப்பிள்ள கருங்காலி கட்டை இருந்தால் பெரிய பில்கேட்ஸ் ஆயிடலாமா அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் கருங்காலி மரம் வச்சிருக்கிறோன்னே ஏழ்மையில் இருந்த கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அரகஜா, மக்களை வசியப்படுத்தக்கூடிய அரகஜா அப்படின்றாங்க. அரகஜா சொந்தமாக தயாரிக்கிறவர் எத்தனை பேர் கடனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களோ? அப்போது வசியம்ன்றது உண்மையா? முதல் கேள்வி. வசியம் என்பது இயலும் என்றால் 2 உலக நாடும் சண்டை போட்டுக்க போகிறதில்ல. கரெக்டுங்களா? நானே 15 ரூபாய்க்கு ஒரு டப்பாவை எடுத்து இங்கேருந்து பார்சல் எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். 2 உலக சண்டையெல்லாம் எதுக்கு போட்டுக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் எலெக்ஷன் நடத்த தேவையில்லை. ஒருத்தர் வசியம் பண்ணி வசி அப்படின்னா எல்லோரும் வசியம் ஆயிடுவாங்க. உண்மையிலே அந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு மன்னர்கள் சில தேவைகளுக்காக பயன்படுத்தினார்கள் என்பது உண்மை. ஓகே. மந்திர தந்திரம் என்றெல்லாம் இருக்கிறதா என்றால் அது கட்டாயம் இருக்கு, இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த காலத்தில் இவர்கள் வசியமையை பயன்படுத்தி மக்களை வசீகரித்து விட்டார்கள்ன்றதெல்லாம் கிடையாது. அவங்க பேசினது நல்லா இருந்தது. நானே சொல்கிற மாதிரி தான் எல்லா ஜென்ஜி வந்துட்டாங்க, திறமையான இளைஞர்கள். அவங்கள 10 படிக்கட்டு ஏறி இறங்க சொன்னால் இறங்குவாங்க. என்ன நடக்க சொன்னால் நடக்குமா? நடக்காது. அதனால ஜெயிக்கிறாங்க. இது வசியமை எல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. மக்கள் மனமாற்றம் வந்து விட்டது. எங்கே இருந்தாலும் இப்போல்லாம் என்னென்னா 2K கிட்ஸ்
தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது ஆன்மீகத்திலாகட்டும், அரசியலிலாகட்டும், தொழில்துறையாகட்டும். இப்போ இட்டாலியில ஒரு அம்மா இருக்கு. அந்த பிரதமர் அவங்க இன்ஸ்டாகிராம்ல தான் அவங்களே தொழில்துறை எப்படி முன்னேற்றணும், அதற்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அவங்க முதலீட்டை ஈர்க்கிறார்கள். நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஐரோப்பிய நாடுகள்லேயே அப்படி மாறிட்டாங்க. நாமளும் மாறினா நிற்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை, நான் பழைய மாதிரியே இருப்பேன்னு சொன்னால் நானும் குருஜி அப்படியே இருக்க வேண்டியதான். நானே உங்கள் ட்ரெண்டுக்கு மாறிட்டேன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டுன்னு காலத்துக்கு ஏற்றவாறு மாறிவிடுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி வந்துவிடும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பண வரவு அப்படின்னு வரும்போது பண வரவுக்கு அதுக்கும் நிறைய வசியம்லாம் சொல்லி தராங்க. மகாலட்சுமியை வந்து வசியம் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் உண்மையா சார்? ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேம்மா, நமது பணத்தின் மதிப்பு கடகடன்னு சரிஞ்சிருக்கு 12% என்னமோ. இவங்கெல்லாம் வசியம் பண்ணியிருந்தால் அந்த பணத்தோட மதிப்பு ஏற்றிருக்கணும்ல. படமார்னு பார்த்தா அது ஒரு 12% பணத்தோட மதிப்பு இறங்கிருச்சு. உலகமே கடனில் தான் போயிட்டுருக்குது. அமெரிக்காவுக்கே 38 ட்ரில்லியன் இருக்குன்றான். இன்றைக்கி காத்தால தான் படித்தேன், உலகத்தில் 325 ட்ரில்லியன் கடன் இருக்கான். அச்சடிக்கப்பட்ட கரன்சியே அவ்வளோ இல்லையாம். எல்லோரும் கடனில் தான் ஓடிட்டு இருக்கான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தால் கூட, புள்ளியியல் படி பார்த்தால் கூட இந்தியாவிலே 5இல் ஒருவருக்கு கடன் இருக்குன்னு தான் சொல்கிறான். அப்போ கடன் இருக்கிறதே தப்பு கிடையாது. நான் சொல்லுவேன், எல்லா கோடீஸ்வரனுக்கும் கடன் இருக்கும். அதை கட்டுவதற்கு வருமானம் வர வேண்டும். பணம் வசியப்பட்டு வந்துவிடும் என்று சொன்னால் அந்த மையம் எதுக்குங்க உங்களுக்கு விற்க போகிறான்? அவனே வச்சுக்கிட்டு அவனே வசியம் பண்ணி அவனே பெரிய ஆள் ஆயிடுவான்ல. இருந்தது இந்த மாதிரிலாம் இந்தியாவில். ஒரு காலத்தில் சித்தர்கள் யோகிகள்னு. இந்த காலத்திலே நான் இப்படி சொல்லுவேன், விளையாட்டாக சொல்வேன், பங்குச்சந்தையில் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நான் 40 லட்சம் சம்பாதிச்சேன்னு சொன்னவரை பார்த்தா, எங்க இங்கே ஒரு தோட்டம் இருந்துட்டேன்னு போது, இல்லைங்கண்ணா அதை 18 கோடிக்கு விற்றுட்டேன்னா எல்லா பணமும் பங்குச்சந்தையில் போயிடுச்சுன்னு நடந்த கதை. அப்போ என்னன்னா, இதெல்லாம் சாத்தியமா என்றால் ஒரு காலத்தில் சாத்தியமாக இருந்திருக்கும். ஆனால் இதையே நம்பி வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். ஜப்பானிய மொழி கற்றுக்கோங்க. ஏன்னா அங்கே ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்ககிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்தியாவில் 5வது பெரிய முதலீட்டாளர்கள் அவங்க தான். அப்போ எதெல்லாம் இப்போ தைவான் இருக்குது. தைவான் வந்து இந்தியாவோட 91% சின்னது. ஆனால் அவன் வந்து பங்குச்சந்தையில் நம்மளை மீறி போயிட்டான். காரணம் என்னென்னா, அவன் ப்ராசஸர்ஸ் பற்றியெல்லாம் அங்கே இருக்கிற இளைஞர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். அப்போது கற்று திறனை வளர்த்து விட்டான். இளைஞர்களால் முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. உட்காந்து ஒரு வருஷம் 2 வருஷம் உங்கள் திறன்களை வளர்த்து விட்டால் அவை உலகத்தில் கோடீஸ்வர நாடு நாம தான். இது என்னென்னா, நம்மக்கிட்ட அதிக ஜனத்தொகை இருக்கிறது, அதிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல திறன் வாய்ந்தவர்கள், நல்ல அறிவு பெற்றவர்கள். நீங்கள் உங்கள் திறன்களை மட்டும் வளர்த்து விடுங்கள். ஜப்பானிய மொழி கற்றுக்கோங்க, நல்லா ஆங்கிலம் பேச கற்றுக்கோங்க, தைரியமாக இன்ஸ்டாவில் உட்காந்து 2 ரீல்ஸ் போட்டு தன்னம்பிக்கையான விஷயங்களை பேசுங்கள், நல்லவற்றை செய்ய துவங்குங்கள். உங்களால் முடியும். அதுவே பெரிய பரிகாரம்தான். நீங்கள் பாட்டுக்கு மைய போட்டுட்டு பணம் வருமானா பணம் வரும். யாருக்குன்னா வித்தவருக்கு வரும். உங்களுக்கு எப்படி வரும்? நியாயமான பேச்சு தான். அதனால என்னடா குருஜி இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க. இந்த மாய மந்திரம் எல்லாம் தெரிஞ்சு ஒரு காலத்தில் கொல்லிமலையிலேருந்து கேரளா காடு வரைக்கும் சுற்றினவன் தான். நானே சொல்கிறேன், உங்களை நம்புங்கள். இறை பக்தி வேண்டும். பெற்றோரை மதிக்க துவங்குங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருங்க. எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க. காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ செட்டில் ஆகணும், ஜோசியக்காரர் சொன்னார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது ஜாதகத்தில் பொருந்தலைன்னு லைஃப்பை தள்ளி போட்டால் ஜோசியக்காரருக்கு அவருக்கும் கல்யாணம் இருக்காது. அது ஏதோ ஒரு வருத்தத்தில் சொல்கிறாரு, அவர் வீட்டில் சண்டை இருக்கும். நல்லபடியாக வாழுங்கப்பா, நல்லா தான் இருப்பீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சார் அவர்கள் ஏதோ ஒரு தேவதையை வசியம் பண்ணி வச்சிருக்காரு, அதனால தான் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு. அப்படி ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் ஏமா சீஃப் மினிஸ்டர் ஆறாரு, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், இல்லைன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட பதவிக்கு போயிருப்பார். அப்படிலாம் இல்லை. கடுமையான உழைப்பாளி. பொய் சொல்லாமல் சொல்லணும்னா ஒரு உழைப்பாளி. அவங்க பெற்றோர்கள் சாதாரண ஒரு மீடியாவில் ஏதோ ஒரு லெவலில் இருந்து தான் வந்தவங்க. அவர் ஒரு துணை டைரக்டராக இயக்குனர். துணை இயக்குனர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். இந்த கேமராவுக்கு பின்னாடி உட்காந்துருக்கோன்னா சாதாரணமாக யாரும் வந்து வாங்க கண்ணா அப்படின்னு விடமாட்டாங்க. சாதாரண துணை இயக்குனரின் மகன் உழைத்திருக்கிறார், கடினமாக உழைத்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார், இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவ்வளோதான். இது என்னென்னா 70s கிட்ஸு 80s கிட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் வந்திருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் யங் ஃபேஸு. யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது. எடுத்தவொடனே எல்லாருக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ் போடணுன்னு ஆசை இருக்கும். முதல் தடவை நானுமே கேமராக்குள்ளே வரும்போது எனக்கும் ஆசை இருந்தது. எல்லாருக்கும் தானே இருக்கும், ஒரு கிராமத்துலேருந்து வரோம். ஆனால் இது தேவதையை வசியம் பண்ணுவதால் கிடையாது. மக்கள்கிட்ட போய் அணுகியிருக்காரு. இன்றைக்கி 85% எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கீங்க. நான் எங்கே இருக்கேன்? இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கேன். எங்கே மக்கள் இருக்காங்களோ அங்கே போய் பேசினா தானே போகும்.
மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, மேடையில் பேசியிருக்காங்க. இப்போது 1966 67 வரை நாடகங்கள்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் சினிமான்னு ஒன்று வந்துச்சு. நாடகத்தில் இருந்தவங்க நாடகத்திலே இருந்துட்டாங்க. சினிமாவிற்கு வந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ இந்த டெலி சீரியலோ மெகா சீரியலோ ஏதோ ஒன்று ஓடுது, நானும் அப்பப்போ பார்க்குறேன். அதுபோல தான் நவீனமான பிரச்சார யுக்திகளை கையாண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இது நல்லது தான். ஏன்னா அங்கங்கே கூட்டம் கூடாமல் இந்த செல்ஃபோனில் இப்படியே பார்த்து டப்புன்னு ஏதோ ஓட்டு போட்டுடுறாங்க. உழைப்பு என்பது தான் அவரது வெற்றிக்கு காரணம். ஒருவர் புதிதாக இந்த துறைக்கு வந்திருக்கிறார். சினிமா துறையைப் போலவே இதிலும் பிரகாசிப்போம் என்று வாழ்த்துவோமாக. இப்போதைக்கு அவர் மேலே விமர்சனங்கள் வைப்பதும் தவறு. ஏன்னா புதுசாக ஒரு துறைக்கு வந்திருக்கிறார். சில காலங்கள் பழகட்டும். அப்புறமா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு சரியா தப்பான்னு எவால்வேட் பண்ணோம். இப்போ தான் பரீட்சா பேப்பரையே பிடிச்சிருக்காரு, பேனாவையே பிடிச்சிருக்காரு. நேம் அப்படின்னு எழுதுறதுக்குள்ள தப்பா எழுதிட்டோமாப்ல அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் நமக்கு? அதே தான். இப்போ தான் வந்திருக்கிறார். வாழ்த்துவோமாக. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், யங்ஸ்டர்ஸுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த பிளாக் மேஜிக் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல சார், பில்லி சூனியம் அதெல்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக இருக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கே தெரியாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து பிளாக் மேஜிக்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும்? ஆமாம், மாந்திரீகம் என்பது உண்மையா என்றால் சில விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன உண்மை அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் எல்லாராலையும் மாந்திரீகம் பண்ணிட முடியாது. ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு, இறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு, மனதிலே தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த பிளாக் மேஜிக் இல்லை, எந்த கலரில் மேஜிக் பண்ணாலும் வேலை செய்யாது. முதலிலே ஒரு தள்ளாட்டம், மனச்சோர்வு, ஒரு பயம் என்பது வந்தால் மருத்துவரை அணுகிவிடுங்கள். மருத்துவர் கடவுளுடைய ஒரு சக்தி தான். விநாயகனை வழிபடுங்கள், பிரச்சனை சரியாயிடும். பெருசாக போய் இதுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன் அது இதுலாம் தேவையில்லை. வெள்ளருக்கு விநாயகர்னு ஒருத்தர் போனால் கிடைப்பாருங்க. அவருக்கு அங்கங்கே லைட்டாக மஞ்சளை தடவி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குல்ல அது மேலே வச்சுருங்க. அப்பப்போ வணக்கம் தலைவான்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக்கே இருக்காது. இது நான் அனுபவத்தில் உணர்ந்தது. ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். அப்பப்போ மாற்றிடுங்க. இது நான் உலகம் முழுக்குமே பல நண்பர்களுக்கு சொல்வது. முக்கியமாக பெற்றோரை வணங்குவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க ஆசீர்வாதம் பெரிய அளவில் நன்மை செய்யும். எல்லா பெற்றோர்கிட்டையும் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். உடனே எல்லா பெற்றோரும் என்னோட அப்படி சரியாக வளர்க்கலை, ஏதோ என்னை இந்த ரேஞ்சுக்கு வளர்த்துருக்காங்கன்னு நமக்கெல்லாம் ஒரு குறை இருக்கும். ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த உடம்பே கிடையாது. இதில் எத்தனை பில்லியன் செல் இருக்கோ, இப்போ பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம், இதுக்கெல்லாமே அவங்க தானே காரணம். இதுக்கு நெட்டு ஓனர் யாருன்னா அம்மா அப்பா தான். அம்மா அப்பாவை வணங்குங்க, மனசார நன்றி சொல்லுங்கள். எந்த கருப்பு மேஜிக் இல்லை, உலகத்தில் எந்த மேஜிக்குமே வேலை செய்யாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி வந்து பெற்றோர்களை வந்து அவமதிக்கிற நிறைய பேரும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான சாபம் கிடைக்கும்? எப்படி அவங்க ஒரு வேளை தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பரிகாரம் நான் சொல்கிறேன். கோபத்தில் எல்லாரும் பெற்றோர்களை தவறாக சொல்லிக்கிறவர்கள் நிறைய பேர் பார்க்குறேன். தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டால் போதுங்க. நீங்கள் உடனே அதுக்காக போய் நான் இந்த கோயிலுக்கு போய் இத்தனை மணிக்கு போனால் தான் எனக்கு நடக்கும்லாம் கிடையாது. அம்மா அப்பாட்ட அம்மா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இறைவனுக்கே நான் அப்படி தான் சொல்வேன். கோயிலுக்கு போய் பரிகாரம்னு சொன்னால் நம்ம அப்பா அப்பாவுக்கு சோறு போட்டு பரிகாரம் பண்ணிட்டேன் டேடி அப்படின்னா கணத்தில் 2 வைப்பார். நியாயம் தானே? அதே தான் கடவுளுக்கும் பரிகாரம் கிடையாது. கடவுள்கிட்டையும் கருணை தான். அப்பா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பாருப்பா இந்த மக்களோட நேரத்தை ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் மன்னிச்சிடுவேன். புரியுதுங்களா? இப்போ கோயிலுக்கு போகிறதுனா வெள்ளிக்கிழமை அப்படின்னு பெண்கள் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் மற்ற கிழமைகளில் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது சிறப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடியது சுக்கிரன் மகாலட்சுமியோட அருள். அதே போல் வியாழனிலே வழிபடுவதும் மிகுதியான சிறப்பை தரும். முருகனை நீங்கள் வியாழனோ திங்கக்கிழமையோ வழிபட்டு பாருங்களேன். எஸ்பெஷலி வியாழக்கிழமை முருகனை வழிபட்டு பாருங்கள். ரிசல்ட்டு எப்படி தெரியுதுன்னு நீங்களே சொல்வீங்க. என்னடா இது செவ்வாய்க்கிழமை தானே சொன்னா அப்படின்வீங்க. வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடியது குருவின் நாள். குருவின் நாளிலே செவ்வாய் நீச்சமாகும். அப்படின்னா என்னென்னா அவர் அருள் நிறையா கிடைக்கும்னு அர்த்தம். அதனால் வியாழக்கிழமையில தான் முருகன் வழிபாடு இமீடியட்டாக பலன் தரும். சும்மா கையெடுத்து கும்பிட்டிங்கனாலே டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ரிசல்ட்டுன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கும் புரியும். புரியுது. இப்போ முருக வழிபாடு அப்படின்னோட வேலை நம்ம பேசாமல் இருக்க முடியாது. நிறைய பேர் வேலை மட்டும் தனியாக வீட்டில் வைக்கக்கூடாது. ஆமாம், வேலை வச்சிங்கன்னா அதுக்கு உரிய பூஜைகளை செய்யணும். நான் சொல்கிறேன், சிலவற்றை வந்து நான் ஏன் வெளிப்படையாக சில மந்திரங்களை கூட சொல்ல மாட்டேன்னா, நான் என் மனைவிக்கு தெரியும். நான் ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா நான் தூங்குறதுக்கே 1 மணி 2 மணியெல்லாம் ஆன காலகட்டங்கள்லாம் உண்டு. வேலை வைத்தால் வேல் என்பது ஆயுதத்தை குறிக்கும். அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ராஜக்கணின்ற எலுமிச்சம்பழத்தை வச்சாலும் பூஜை பண்ணணும். வெறும் வேல் அவ்வளவு சிறப்பு கிடையாது.
குழந்தை முருகனாக இருப்பதே சிறப்பு. நான் மகாலட்சுமிக்கே சொல்வேன், நான் உட்காந்த நிலையில தான் மகாலட்சுமி இருக்கணும்னுவேன். விநாயகர்னா வலம்புரியில தான் இருக்கணும்னுவேன். சிலை ரொம்ப பெருசா இருக்கக்கூடாதுன்னுவேன். அதே போல ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு கீழே 10 ஃபோட்டோலாம் வச்சா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு சாமி தலையில இன்னொரு சாமியை வச்சா மாதிரி. ஏன்னா அந்த தேவதைகள்ல அந்த தலை முடிய முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு கணக்கெல்லாம் உண்டு. ஏன் சொல்றது இல்லைன்னா, மக்கள் உடனே போனவுடனே பக்தியை ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எளிய அளவில் புரியட்டும்னு நகைச்சுவையாக சொல்கிறேன். உண்மையில் என்னன்னா வேல் தனியாக வேணும். இறுதியா வந்து இப்போ முருகரை வந்து என்ன மாதிரியான படம் அவர் வந்து வள்ளி தெய்வானையோட வச்சு வள்ளி தெய்வானையோடலாம் இருக்கலாமா? முருகனுடைய மயில் அப்படின்னு சொன்னாலே 3 வித மயில் உண்டு. ஒன்று மந்திர மயில், இன்னொன்று தேவ மயில், இன்னொன்று வேத மயில், அசுர மயில்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. முருகனுடைய படம் என்று சொன்னாலே பாலமுருகன் ரொம்ப சிறப்பு. அதை தவிர்த்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கலாம். ஏன்னா முருகனுடைய மயிலுக்கே ஒரு சிறப்பு உண்டு. என்னென்னா, ஒன்று வந்து மந்திர மயில், ஒன்று தேவ மயில், ஒன்று அசுர மயில். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியது திருமுருகனின் படம். ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவேன். எல்லாராலையும் முடியாது. அதனால ஏதோ ஒரு பேக்கெட்லையானு வச்சுக்கோங்க, செல்ஃபோன்லையானு வச்சுக்கோங்க. அதுவும் முருகனுக்கு உடைய மந்திரம்னு ஒன்று இருக்குது. போகர்க்கு அகத்தியர் அருளியது. ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தால், கேட்டுக்கொண்டே வந்தால் என்ன பலன்னு சொல்ல முடியாது. போகரை ஒரு மாபெரும் சித்தனாக சித்தநாதனாக மாற்றிய மந்திரம் அது. சொல்லுங்கம்மா. ரொம்ப அழகா ஒரு அழகான ஸ்லோகத்தோட முடிச்சிருக்கீங்க சார். கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்காக உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை செலவு பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சகோதரி.